வெல்கம் டு எல்ஜிஎஸ் பார்வை யூடியூப் சேனல். நமது மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட், கோல்டு மற்றும் க்ரௌன் ஆகிய உறுப்பினர்களுக்கு பல மாதங்களாக பணம் வரல அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய எம்டி சார் நீதிமன்ற சரண் அடைஞ்சதுனால தான். சரிங்களா? ஸோ அதுவும் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது நிறுவனத்தை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு இருந்த பல நபர்களுடைய முகத்தில் கரிய பூசணும், நமது நிறுவனம் சரியாக செயல்படுது அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான். ஸோ அவர் இப்போ உள்ளே இருப்பதன் காரணமாக நமக்கு பணம் இவ்வளோ நாளாக போடலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அவர் பெயிலுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய விசாரணை அடுத்த வாரத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விசாரணையின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சாதகமானதாக, அதாவது நம்மளுடைய எம்டி சாருக்கு பெயிலு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி சாருக்கு பெயில் கிடச்சி வெளியில் வரும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பொருளாதார பலன்களையும் தங்குதடையின்றி கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்பினர்கள் நம்ம எம்டி சாரை போய் நேரில் போய் பார்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சார் சொன்ன ஒரு விஷயம், வெகு விரைவில் வெளியில் வந்து மக்கள் எல்லாருக்கும் சேர வேண்டிய அனைத்து பொருளாதார பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பேன், யாரும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், முந்தி இருந்த மாதிரியே நிம்மதியாக நம்மளுடைய மை வி3 ஆட்ஸில் எப்பவும் போல் பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நமது மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் என்றென்றைக்கும் வாழையடி வாழையாக வாழும். இதற்கிடையில் பல யூடியூப் சேனல்காரங்க நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி அவதூறாகவும் பொய்யான தகவல்களையும் பரப்பிக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்து நிறைய நபர்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே ஆக வேண்டாம். நம்ம எம்டி சார் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமது எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் கண்டிப்பான முறையில் கொடுப்பாரு. அதை மட்டுமே நம்புங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படிங்கிற தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட நாங்கள் சொல்கிறத நீங்கள் முழுசாக நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தவறாக மட்டும் நினச்சிடாதீங்க. நமது நிறுவனம் என்றென்றைக்கும் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களில் உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக தான் கம்பெனிக்கும் ஒரு வருமானங்கிறது வரும். கம்பெனிக்கு வருமானம் வரும்பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் தான் நமக்கு பணமாக தருவாங்க. அதனால் நம்மளுடைய கடமையை நாம் சரியாக செய்வோம். நிறுவனம் அதனுடைய கடமையை சரியாக செய்யும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் நமது நிறுவனத்திற்கு ஆதரவு கொடுத்து இனிமேலும் நமது நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.